ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி ரொம்பவே அழகான ஒரு சன்ரைஸோட என்னோடய மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல உங்கள் எல்லாரையும் என்னோடய லாங் வீடியோவில் மீட் பண்ணி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப பொறுமையாக நம்ம வந்து நிறையவே பேசலாம். காலையில் கொஞ்ச நேரம் அழகான சன்ரைஸ் பார்த்துட்டு மேட்ச் கூட தான் விளையாடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக காலையில் வந்து நிறைய பேர்ட்ஸ் வரும் பால்கனியில். ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தான். சரி கொஞ்ச நேரம் கூட விளையாடலான்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக என்னோட லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா ரஷ்யா ட்ரிப் போயிருந்தேன்ல, அந்த விலாக் தான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன். நிறைய பேர் என்னோட லாங் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளோ மெசேஜ் பண்ணுறீங்க, ப்ளீஸ் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கும் லாங் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண ஆசையாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டாங்க. பிள்ளைங்களாம் வீட்டில் தான் இருந்தாங்க, ஹஸ்பண்டும் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு லாங் வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்து எடிட் பண்ண மாதிரியே இருக்கும். அதனாலேயே நான் வந்து ஷார்ட்ஸ் மட்டுமே அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனால சரி இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் லாங் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னு தான் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு தாங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்கு ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இதோட ரெசிபி வந்து நிறைய வாட்டி நான் ஷார்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. என்னோடய மார்னிங் ரொட்டீன் இருக்குல்ல, நிறைய வாட்டி இந்த ஷார்ட்ஸில் வந்து மார்னிங் ரொட்டீன் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. மார்னிங் ரொட்டீனில் நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் இதெல்லாமே பார்க்கும்போது நல்லாயிருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வாசிக்கும் போதும் அவங்க மெசேஜெல்லாம் பார்க்கும்போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூரி, அது கூட வந்து எக் கறி தான் பண்ண போகிறேன். ஸோ இதோட ரெசிபி நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி எந்த ரெசிபியும் ஷேர் பண்ண போகிறதில்ல. அதுக்காக இந்த வீடியோவில் வந்து ரெசிபி எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ரெசிபி இருக்குது. ஸோ வீடியோ கன்டினியூஸாக பாருங்கள். எப்போவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும்னு நைட்டே டிசைட் பண்ணி வச்சுருவேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைட் என்ன டிசைட் பண்ணி வைக்கணும் அதை காலையில் வந்து செஞ்சுருவேன். சில நாட்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். காலையில் எழும்பும்போது வந்து வேறு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி ஒரு ஐடியா வரும். யாராச்சும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து நைட்டே பிளான் பண்ணி வச்சது தான் காலையில் எழும்பி சமைப்பேன். இன்றைக்கி கூட சப்பாத்தியும் முட்டைக்கறியும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து பூரி பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி வந்து ஓகே பூரி பண்ணலான்னு சொல்லி பூரியும் எக்கரையும் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆன மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பண்ண பூரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாக தான் வந்துச்சு. அழகாக ஃப்ளஃபியாக ஒன்றும் வரல. நான் உருட்டும் போதே கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பூரிலாம் சூப்பராக ஃப்ளஃபியாக வந்துச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூரி வந்து ரொம்ப தின்னாக உருட்டக்கூடாது, ரொம்ப திக்காக உருட்டக்கூடாது. கரெக்டாக உருட்டினோம் தான் நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். ப்ளஸ் வந்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ பூரி பண்ணுறதுக்கே நிறைய இது இருக்குது. கரெக்டாக நம்ம மாவு பிசைகிறதுக்கு தண்ணி கரெக்டாக ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே கரெக்டாக பண்ணால் தான் பர்ஃபெக்டான பூரி வரும். சமையலும் பார்த்திங்கன்னா அழகான ஒரு கலைன்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஒரு ரெசிப்பியும் பார்த்து பண்ணினா தான் பர்ஃபெக்டாக வரும். மெயினாக பார்த்திங்கன்னா சமையலில் வந்து நல்ல பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் தான் நல்லா வந்து ஃபுட் டேஸ்டியாகவும் பர்ஃபெக்டாகவும் வரும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு சமையலில் வந்து நல்லா பொறுமையாக சமைக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் சமைச்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இந்த பூரி முட்டைக்கறி காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து சூப்பராக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி முட்டைக்கறியும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு முக்கியமாக ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் தான் கிளம்பியிருந்தோம். பசங்க 2 பேரும் வரல. நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் நிறைய வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். மே மந்த் இருக்குல்ல, நான் மாதாக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்த்து. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷலாக இந்த மந்த் ஃபுல்லாக வந்து மாதாக்கு ப்ரேயர் பண்ணி பூவெல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ மாதாக்கு வந்து பூ வாங்க வேண்டி இருந்தது அவங்க சுரூபத்துக்கு வைக்கிறதுக்கு. அதுக்காக தான் மெயினாக வெளியே வந்திருந்தோம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் வேறு பண்ண வேண்டியிருந்தது. த்ரெட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு த்ரெட்டிங் பண்ணி, கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அது ஒன்று பெண்டிங்கில் இருந்துச்சு. அதனால் வந்து அங்கேயும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி
சொல்லி என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ நான் வெளியே வரும்போது என் ஹஸ்பண்ட் அங்கே போய் அவங்க வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அந்த ஷாப்பிங் அவங்க முடிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே இப்போ நாங்கள் அல்நாதாக்கு தான் கிளம்புறோம். அங்கே தான் பெருமாள் பூக்கடை இருக்குது. ஸோ அங்கே போய் பூ வாங்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. முந்தி இந்த ஏரியாவில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே தான் எங்களுக்கு பழைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கை சுற்றியே அவ்வளோ கடைகள் இருக்கும். எங்கேயுமே போக வேண்டாம், எல்லா கடையுமே அந்த ஏரியாலே இருக்கும். ஏதாச்சும் குறிப்பிட்ட திங்ஸ்லாம் வாங்குறதுக்காகவே நாங்கள் இங்கே வருவோம். ஸோ இப்போ பூ வாங்குறதுக்காக தான் மெயினாக இங்கே வந்திருந்தோம். நாங்கள் இங்கே பெருமாள் பூக்கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பூ வாங்குறதுக்காக தான் நாங்கள் மெயினாக இங்கே வர்றதே. ஸோ இன்றைக்கி பூ தேவைப்பட்டதுனால இங்கே வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா முந்தி நான் வந்து இங்கே பூ வாங்க வரும்போதும் இப்போ வாங்க வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேரிகோல்ட் ஃப்ளவர் இருக்குல்ல, இது வந்து 5 தரம்ஸுக்கெலாம் அப்படியே அள்ளி போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பூ வந்து குட்டி குட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி மல்லிகைப்பூ தான் வாங்கியிருந்தோம். இங்கே பெருமாள் பூக்கடையில் ஒரு முளை மல்லிகைப்பூ வந்து 5 தரம்ஸுக்கு கொடுக்குறாங்க. அப்படியே தேவையான பூவெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனி போய் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே யூஏயில் மறுபடியும் ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் டேஸாக நல்லா நார்மலாக இருந்துச்சு எல்லாமே. சரி, எல்லாம் பழையபடி நார்மலாக ஆயிரும்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ ஆன்லைன் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என் பசங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வேறு போயிட்டு இருந்தது. இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் டேஸாகவே இப்படி தான் போயிட்டுருக்கு. எக்ஸாம் கேன்சல் ஆகுறது, எக்ஸாம் மாற்றி வைக்கிறது. பாவம் குழந்தைங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு சூப்பரான ரெசிபி இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். எப்பவும் பண்ணுறதை விட இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. எங்கள் வீட்டில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பிரியாணி பண்ணுவோம்ல, அந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தம் பிரியாணி பண்ணுவோம்ல, லேயர் லேயராக போட்டு, அந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அவங்க 2 பேருக்கும். ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட் நான் வந்து சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் பக்கத்தில் அப்படியே வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறமா வந்து பிரியாணி பண்ணுற பேனில் வந்து ஆயில் சேர்த்துட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. சைட்லேயே பார்த்தீங்கன்னா தம் பிரியாணியில் மேலே வந்து ஃப்ரை பண்ண ஆனியன் போடுவாங்கள்ல, ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து லேசாக ஃப்ரை பண்ண விட்டேன். ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன்ல, அதை வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கீ சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா, பிரியாணிக்கு தேவையான ஹோல் கரம் மசாலாலாம் போட்டுட்டு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதையும் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நிறைய இஞ்சி பூண்டு சேர்க்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கூடவே வந்து பச்சை மிளகாய் வந்து முழுசாகவே சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி இருக்குல்ல, அதை சாப் பண்ணி எடுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே வந்து அப்படியே ராவாக இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நான் நார்மலாக பிரியாணி பண்ணுவேன் இல்லை, என்னோடய ரெசிபி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த தம் பிரியாணி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ எல்லாமே வதங்கினதுமே பிரியாணி மசாலா சேர்க்குறேன். ஷான் பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதில் ஒரு பேக்கெட் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா மட்டும்தான் சேர்த்துருந்தேன், வேறு எதுவும் சேர்க்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன்ல, அதில் உள்ள மசாலாலாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கி இருந்தது. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கலை. தயிர் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். ஷான் பிரியாணி மசாலாவில் ஆல்ரெடி சால்ட் சேர்த்துருக்காங்க. ஸோ சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன்ல, அதை மேரினேட் பண்ணும்போது அதுலேயும் சால்ட் சேர்த்துருந்தேன். ஸோ அதில் உள்ள சால்ட்டும் இதில் இறங்கியிருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம தம் போடுறதுக்கு பிரியாணி ரைஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்ல சைட்லேயே, அதுலேயும் சால்ட் போட்டிருக்கேன். ஸோ வந்து சால்ட் வந்து சேர்க்கும்போது பார்த்து சேருங்க. இந்த ரைஸ் வந்து ஒரு 3/4 அளவு வேக வச்சா போதும், நல்லா குக்காக விட்டுறக்கூடாது. தம் பிரியாணி வந்து கொலாப்ஸ் ஆகிரும். இந்த தம் பிரியாணி பர்ஃபெக்டாக வரதுக்கு மெயின் இதே வந்து இந்த ரைஸ் குக் பண்ணுறது தான். ஒரு 3/4 வாசியோடு ரொம்ப கம்மியாகவே குக்காக இருந்தாலும் போதும். பாஸ்மதி ரைஸில் வந்து ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு சால்ட்டும் சேர்த்து கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து வேக வச்சுருந்தேன். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணியிருந்தேன்ல பிரியாணி பண்ணுறதுக்கு, அந்த மசாலாவில் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை
பண்ண சிக்கன் அதில் போட்டுட்டு மேலே ரைஸ் லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சிக்கன் ஃப்ரை போட்டு கொத்தமல்லி எல்லாம் லேயர் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் வந்து மசாலா நான் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல அது இதுக்கு மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து 2 லேயர் ரைஸ் போட போகிறேன். இந்த மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் மீதி இருக்க ரைஸை வந்து இதுக்கு மேலே ஃபுல்லாக லேயர் பண்ணிட்டேன். ரைஸை லேயர் பண்ணும்போது மெயினாக தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கங்க. நான் வந்து டீ அரிப்போம்ல அந்த அரிப்பு வச்சு தான் அரிச்சு அதில் போட்டிருந்தேன். ரைஸில் தண்ணி எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ரைஸை வந்து லேயர் பண்ணுங்க. இப்போ இந்த லேயர் பண்ண ரைஸுக்கு மேலே வந்து கொஞ்சம் நல்லாவே கீ வந்து சேர்த்துக்கலாம். அப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறமா ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன்ல ஸோ அதையும் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணல இன்றைக்கி ஆனியன் லேசாக ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா சாஃப்ரான் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து அந்த கலருக்கு வேண்டி சேர்த்துருக்கேன். சாஃப்ரான் இல்லைன்னா வந்து பாலில் வந்து மஞ்சள் சேர்த்து அதை கூட நீங்கள் வந்து லேசாக இந்த ரைஸுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்பவும் அந்த கலர் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறமா எல்லாம் லேயர் பண்ணியாச்சுல. இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயிலை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுட்டு அப்படியே லிட் வச்சு கவர் பண்ணிட்டேன். சூப்பராக தம்மாய் வந்துருந்து. பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து தம் போடணும். அப்போ தான் சூப்பராக வரும் ரைஸ் எல்லாம் குக் ஆகி. நான் சொல்லியிருந்தேன்ல மே மந்த் ஃபுல்லாக மாதாக்கு ஸ்பெஷலாக நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணுவோன்னு. ஸோ இன்றைக்கி இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். நானே ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சுல லாங் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாகவும் ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது. ஸோ வந்து கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணும்போதே பிரியாணி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டே ஓப்பன் பண்ணியிருந்தேன். பிரியாணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பயங்கர எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. அப்போவே யோசிச்சேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து என்னோடய ஃபாலோவர்ஸுக்கும் ஷேர் பண்ணணும். அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து இந்த பிரியாணியை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்லி தந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கரெக்டாக பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் இன்றைக்கி பிரியாணி வந்து ஒரு 35 மினிட்ஸ் தம் போட்டிருப்பேன். ஸோ வந்து நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஏதாவது ஒரு வகையில் சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரோட மெசேஜையும் கமெண்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நிறைய சப்போர்ட் தாங்க. இதே மாதிரி நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வாரம் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நைட்டு வந்து மாதாக்கு வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணி சூப்பராக இந்த டே போச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண சில இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், ரெசிபீஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் பிரோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கும் ஏதாவது ஐடியா ஒப்பீனியனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. கண்டிப்பாக வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.